ஹலோ கைஸ், இது என்னோட ஆஃப்டர் ஒர்க்கிங் விளாக். அது மட்டும் இல்லாமல் இது நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எடுத்த விளாக். கொஞ்சம் போகிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு முதல் வேலையை வந்து ஸ்கின் கேர் பண்ண வந்து வந்தாச்சுங்க. ஏன்னா இப்போலாம் வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, குளிச்சுட்டு வந்த உடனே வேர்க்க ஆரம்பிச்சிருது. அதனால ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டாச்சு. இனிமேல் நம்ம ரெகுலராக சன்ஸ்க்ரீன் போடணும் போல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு இனிமேல் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. ஏன்னா நான் தண்ணியே குடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் வெயில் காலம் ஆரம்பிச்சிலேருந்து இனிமேல் நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும். நீங்களும் நிறைய வாட்டர்லாம் குடிங்க. அதான் நம்ம வந்து பாடியை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறோம். ஸோ இனிமேல் நம்மளும் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல தான் ஈவினிங் டைம் வந்து டீ குடிச்சாகணும்ல. ஸோ அதனால் ஈவினிங் வந்து டீ போட போயாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் இஞ்சிலாம் தட்டி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா தலைவலிச்சாலே இஞ்சி போட்டு குடிச்சா தான் வந்து டீ குடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால் இஞ்சிலாம் தட்டி போட்டு நானும் வந்து டீ வச்சுட்டு இருந்தாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிற வேலை இருந்துச்சுங்க. மாடியில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சு. மணி பிளான்ட் வேறு என்னோடது நல்லா வளர்ந்துருச்சா. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு மணி பிளான்ட் வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வச்சு நல்லா வளர்ந்தோன்னு வந்து செம்ம குஷியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் நீங்கள் போய் காசு எங்கே போடுவீங்கன்னு தெரியாது. நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது அந்த உண்டியலில் தான் போடுவோம். ஏதாவது எமர்ஜென்சினா அதுலேருந்து எடுத்துப்போம். ஸோ நீ கையில் கேஷ் இல்லாதன்றதுனால எப்போ போய் ஏடிஎம்மில் போய் எடுத்துட்டு உண்டியலில் போட்ட காசை நாங்கள் எடுத்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய இருந்துச்சு. இதில் ஒரு 4 பொருள் தான் எடுத்திருப்பேன். அதுவே வந்து 850 ரூபா போட்டானுங்க. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் பில் போட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video guys. Tada, bye bye. Bye guys.